கார் ரேசி ஓட்டுறவன் யாரு? அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொளுத்த பணத்திமிரு பதவி திமிருல நீ தரை காரும் ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்க கவனத்துல வச்சு தம்பி உன்னை முடிச்சிருவான். அப்ப என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது? இங்க எந்த வாக்கை வாங்கி நம்மளிடத்துல அரசியல் அதிகாரம் அதை கைப்பற்றி நம்மளை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது தவிர அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களுக்கு விடுதலையில மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் கலியபெருமாள் பாதை, இதுதான் தமிழரசன் பாதை. இது நீங்க போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பெருசு இருக்கு எப்படி படிக்கிறதான்னு நினைக்காது. இதுதான் கோட்பாடு, இவ்வளவுதான் எளிமை. தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசிய உரிமை, விடுதலை, மீட்சி, இவ்வளவுதான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தாத்தா தேவனைய பாவாணர். இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழ் அரசன். அதை வச்சுட்டு அடிச்சிடணும். இப்ப நாம செய்ய வேண்டியது, தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல, அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனை போல துவக்கல்ல, தாத்தா கலியபெருமாளை போல துவக்கல்ல. எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதை வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழணும். இவ்வளவுதான். நீங்க பேச்சளவுல இங்க சாதி ஒழிப்பு, சமூக விடுதலை, அது இப்ப பாத்தீங்கன்னா அப்படி இருக்குன்னா தன் சாதி தவிர பிற சாதியை ஒழிக்கிறது, இதான் இங்க சமூக விடுதலை. ஆனால் கலியபெருமாளும் தமிழரசனும் கண்டது அதல்ல. இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் நிறைவேற்றி காட்டியவன் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் பிரபாகரன். நீங்க உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை சுடுகாட்டு வழியே கொண்டு போக முடியல இங்க. ஆனா அங்கே நீ பிரிகேடியராரு, சாதாரண வீரனாரு, எவனா இருந்தாலும் ஒரு விடுதலை புலி மறவன் மாவீர துயிரும் இல்லத்தில் ஒன்னா படுத்திருந்தான். அதுதான் பிரபாகரனுடைய சாதனை. இந்த நிலத்தில் விதைத்ததை அந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்டிய புரட்சியாளன் தலைவர் பிரபாகரன். நீ இந்த கோட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வெளியில என்னவா இரு, ஆனால் என்னுடைய இயக்கத்துக்குள்ள வந்தால் தமிழனாயிருங்கிறதா அவருடைய கோட்பாடு. அதை நிறைவேற்ற இந்த நிலத்தில் போராடிய புரட்சியாளர்கள் தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் என்பதை தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்ல, ஆனால் முன்வைத்த கோட்பாடும் கொள்கைகளும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து கடந்து போயிட முடியாது. எப்படி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் விட்டு சென்ற வரலாற்று பெரும் பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க நினைவு. நீங்க இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டிக்கிறீங்க, அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்ல, பெரியவருக்கு சிலை இல்ல, பெத்த தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல, அதுக்கு சொந்த நிலத்துல ஒரு வேலி கட்டி பாதுகாப்பா வைக்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்க. எத்தனை கோடியில ஒவ்வொருத்தரும் கடற்கரை சமாதி எங்கெங்க இதுல பத்தாக்குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமைது. கார் ரேஸ் கொழுப்படுத்து, கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி வந்துருவான். நீ எதுக்கு அமெரிக்கா வர, இங்க இருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே? அங்க 900 கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து 900 கோடிக்கு கையெழுத்து. அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார், முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், 908 கோடிக்கு பெனால்டி தண்டம். சுந்தரி ரந்தரி நிரந்தரின்னு பாடிட்டு 908 கோடி தண்டம். எப்ப அந்த காசு அவன்கிட்ட இருந்துட்டு போகுது, இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா. எங்கள்ல ஒரு முதலாளி கார் ரேசி ஓட்டுறவன் யாரு? அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொளுத்த பணத்திமிரு பதவி திமிருல நீ காரும் ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்க கவனத்துல வச்சு தம்பி. இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு. கோட்டையே விழுந்திருக்குது, குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு, ஆப்போசிட்ல அதுக்கு எழுத்த மாதிரி குடிசை இருக்கு. அதுக்கு பேர் என்ன, ஏதோ பெரிய நம்ம அம்மா அந்த சத்தியவாணி முத்து இது
சத்யா நகர்னு பேரு, சத்யவாணி முத்து அவங்க பேர்ல. எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒலி பெருக்கியில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது. அது வந்து அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கி ஓங்கின்னு கத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல. அவ்வளவு அடுக்கடுக்கடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. இதுல இப்ப சோழாவரத்துல என்ன அங்கே சரிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு, அங்க போப்பா. நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு, கார் பந்தயம், அந்த அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். நீ அதான் திரும்ப திரும்ப சொன்ன, நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருங்க, விளையாட்டு அமைச்சராயிராது. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்றோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்க தான் நடத்துறீங்க. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போதுதானே ஒரு புதிய ஒன்று தோன்றும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெருமக்கள். நாம் ஒரு தாய் பிள்ளைகளா பிறந்தோம், ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம், குழந்தைகளா இருக்கும்போது பெரியவங்களானோம், படித்தோம், அண்ணனுக்கு திருமணம், இந்த குடும்பத்துக்குள்ள நெரிசலா இருக்கு, தனி ஒரு வீடு, அக்காவை கட்டி கொடுத்தோம், அவர் தனி வீடு, தங்கச்சியை கட்டி கொடுத்தோம், தனி வீடு, நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம், தனி வீடு. இப்படி தனித்தனி வீடுகளா வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும், தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம், அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம், தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து எல்லாரும் கூடுவோம். அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது, நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது, இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களா இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய மக்கள் அரசியல் வலிமை பெற முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே தமிழரசன் என்பது தனி மனிதன் அல்ல, அது ஒரு இனத்தின் வரலாறு, எழுச்சியின் பெரும் குறியீடு. அன்னைக்கு பேச தயங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் ஐயா தமிழ்நெயின் வந்திருக்காங்க, என்னுடைய அண்ணன் புகழேந்தி வழக்கறிஞர் வந்திருக்கார்கள். அவர்கள் எல்லாம் தமிழரசனை பற்றி பேசி 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 கொண்டு போனார்கள். தீவிரவாதி, பயங்கரவாதி என்று பழி சுமத்திய தலைவர் பிரபாகரனையே இந்த நாட்டில் தலைவர் என்று நிறுவிவிட்ட நாம் பெரியவர் தமிழரசனையும் தாத்தா கலியபெருமாளையும் கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன? எளிதாக கொண்டு போடலாம். நீங்க ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் விடுதலையை சாத்தியமா என்று கேட்டார்கள். அதற்கு பெரும்பங்காற்றிய என்னுடைய அண்ணன் தடா சந்திரசேகர் அவர்கள், இன்னும் மூத்தவர் இல்லை, அன்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே பல பேர் அரசியல் போராட்டத்தில் கலந்துகிட்ட என்னுடைய தம்பி கௌதம் போன்றவர்களாம் இருக்கிறார்கள். அந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று சாத்தியப்பட்டு விட்டது. அதுபோல தமிழ் தேசியமெல்லாம் வெல்லுமா, இதெல்லாம் சாத்தியமா என்று எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. இந்த அரசியல் கலியபெருமாள் தொடங்கி தமிழரசன் முன்னெடுத்து தலைவர் பிரபாகரன் பெருமெழுச்சியாக எடுத்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை என் உயிர் சொந்தங்களிடத்திலேயே நாங்கள் அந்த முடிவுக்கு விடுகிறோம். இங்கே தமிழ் தேசியம் என்றால் நீங்க ரொம்ப குழப்பிக்கிறாதிய. இது நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அவர்களுடைய நீர் உரிமை, நில உரிமை, காட்டு உரிமை, கனிம வளம், கடல் வளம், இவற்றை பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதான். இந்த திராவிட மாதிரி எங்களுக்கு குழப்பம்லாம் கிடையாது. ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது, ஒரு தடவை இனத்தின் பேருங்கிறது, அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது. திராவிடம்ங்கிறது அன்னைக்கெல்லாம் சொல்றாரு, ஒரு திருமணம்ன்றாரு. திராவிடம்ங்கிறது கல்யாணம் தான். அதான் அது மாதிரி இதுல இந்த நூலின் சிறப்பு என்பது, வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை, ஒரு புரட்சியாளரை இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைய பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது மாற்றும். நீங்க நினைக்கிற தமிழரசன் இல்ல, ஆகப்பெரிய நீங்க புரட்சி எங்கிருந்து வருது, போராடணுமே எங்கிருந்து வருது, மானுட நேயத்திலிருந்து தான் பிறகுது. அததான் சேகுவாரா சொல்றான். அவர்கள் பசியோடு இருந்தார்கள், நான் உணவளித்தேன், என்னை மனிதாபிமானி என்றார்கள். ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள். இதுதான் தமிழரசர்
பசிக்கு உணவு அளித்தவராகவும் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்ட கம்யூனிஸ்டாவும் இருக்கிறார். இதுதான் இங்க இருக்கிறது. இதை நீங்க நல்லா விளங்கணும். எப்பவுமே ஒன்று, தலைவர் என்பவன் மக்களை மக்களுக்காக போராடுகிறவன் தலைவனா இருப்பான். மக்களுக்காக போராடுகிறவன். புரட்சியாளன் மக்களை போராட தயார் செய்கிறவனா இருப்பான். ஆனால் கலியபெருமாளும் தமிழரசனும் இங்கே தலைவர் பிரபாகரனும் ஒரே நேரத்தில் தலைவராகவும் புரட்சியாளராகவும் இருந்தார்கள். நான் போராடுவதோடு அல்லாது வகுப்படுத்து. உரிமை என்றால் என்ன? உரிமை உயிரினும் மேலானது. இது எங்கிருந்து தொடங்குது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. முன்னவர்கள் சரணடைந்து வாழ்வது, சண்டையிட்டு சாவது. தலைவர் பிரபாகரன் சொல்றாருல, தமிழரசன் கலியபெருமாள் பேரை கேட்டவன் நமக்கு வர வேண்டியது. சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இன்னைக்கு கலியபெருமாளும் தமிழரசனும் வீரப்பனும் தமிழின மக்களிடத்தில் வரலாறாக மாறி இருப்பதற்கு காரணம் சாக துணிஞ்சதுதான். ஏன்னா நீ எப்படியும் சாக போற, அதுக்கு எதுக்கு பயப்படுற? அததான் ஐயா அப்துல் கலாம் வேற வடிவத்தில் சொல்றாரு, உன் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம், இறப்பு சரித்திரமா இருக்கணுங்கிறார். அப்படி தன் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றி, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி, வாழ்வின் முடிவை சரித்திரமாக மாற்றிய புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் என்பதை இந்த நூலை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த முடிவு நீங்க ஆண்டனி குயின் எடுத்த உமர் முக்தார் பார்த்திருப்பீங்க. ஒரு வயதான பெரியவர் போராடி அவர் முற்று பெறும்போது, அவர் தூக்கிலிட்டு கொல்லும் போது அவர் கழுத்திலிருந்து விழுந்ததை ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எடுப்பான். அதன் தொடர்ச்சி நாயகன்ல அதையே திருப்பி ஐயா மணிரத்னம் எடுத்த படத்துல ஐயா கமலஹாசன் வேல்நாயக்கர் இறந்து விழுந்த பிறகு அவர் அந்த இதை அவர் பேரன் எடுப்பான். அந்த எடுப்பான். அப்படி எடுக்கும்போது அப்படி முடிப்பாரு. அது மாதிரி புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் இல்லைனாலும் அவர் இறந்த தினத்தில் பிறந்த நம் தமிழரசன் இருக்கிறான். எங்க இருக்கா? அங்க இருக்கான். அதே மாதிரி கருத்த முகம், உருவம், அந்த என்ன சொல்றது, அதே மாதிரி இருக்கான். அப்படியே இருக்கான். அதனால எது ஒன்றும் முடிவுற்றது என்று எண்ணி விடாதீர்கள் என் உடன் பிறந்தவர்களே. வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து தளிர்த்து முளைக்கும் அந்த செடி போல தமிழ் பேரினம் விழுந்து விழுந்து எழும். நாங்கள் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கென்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் விழுவோம், எழுவோம், விடுதலையாய் எழுவோம். புரட்சியாளர் கலியபெருமாள் வழியிலே, புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் வழியிலே, உலக பேரினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் வழியிலே வீரமான தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து எழுவோம், விடுதலையாய் எழுவோம். அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அன்னை தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம். அதுதான் நம்முடைய பெரியவர். அவருடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக, புரட்சிகர வணக்கமாக இருக்க முடியும். புரட்சியாளர் பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம். நாம் தமிழர். வைக்கலாமா? போயிட்டு வர வைக்கலாமா? நல்லா தொகுத்து வழங்குறீங்க, பாராட்டுக்கள் உங்களுக்கு. அது சொல்லிடுறேன். என் அன்பிற்கினிய உறவுகள் அனைவரும் இதை கவனிக்கணும். நான் நெற்கட்டும் சேவலுக்கு பாட்டானார் பூலித்தேவனுக்கு மரியாதை செய்யறதுக்கு போறதுனால போறேன், இல்லைன்னா கடைசி வரை இருப்பேன். ஆனால் நீங்க இந்த இடத்துல கலைந்து செல்வது என்பது நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசனுக்கு செய்கிற மரியாதையா இருக்காது. இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அமைதியாக இருந்து நிகழ்வின் இறுதி வரை நீங்க இருப்பதான் உண்மையிலேயே நீங்க அந்த ஒப்பற்ற புரட்சியாளனை போற்றி அவருக்கு செலுத்துகிற வணக்கமாக இருக்கும். அமைதியாக அமருங்கள். இதைவிட நீங்கள் அவருக்கு செய்கிற வீர வணக்கம், மரியாதை எதுவுமா இருக்க முடியாது. இருங்கள். புத்தகம் வாங்கி படியுங்கள். அனைவரும் புத்தகம் வாங்கி படியுங்கள். தயவு செய்து வாங்கி படிங்க. படிக்கிற வழக்கத்தை தமிழ் சமூகம் வளர்த்துக்கணும். சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். அவ்வளவுதானே? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. மறுபடியும் சந்திக்கிறேன். தங்கச்சி போயிட்டு வரலாம். நமக்கு எதுக்கு நமக்கு மட்டும்தான் ஒன்னாலதான்டா எல்லாம். பாலு சார் உடனே சார். இமயத்தை வென்ற தமிழன், இமை கடலை ஆண்ட தமிழன் மீண்டும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதற்காக, இனத்தின் மீட்சிக்காக வந்தவர்தான் தோழர் தமிழரசன் அவர்கள் என்று கூறி
தோழர் தடா ரஹீம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இடம்